அண்மைச் செய்தி. 18வது மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பது குறித்து காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகாலிங்கம் சார், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு தனித்த 99 இடங்கள் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் ஆட்சியில் அமர்வதற்கு தேவையான இடங்கள் கிடைக்காததால் எதிர்க்கட்சி வரிசையில் அமர அந்த கூட்டணி முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக யார் பதவியேற்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து இந்திய கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனையில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுலை நியமிக்க வேண்டும் என காங்கிரஸில் உள்ளவர்கள் முக்கிய நிர்வாகிகள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். பல மக்களவை உறுப்பினர்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் ராகுல் காந்தி தான் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை, தங்களது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது கார்கே அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என ஒரு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சி நிர்வாகிகள் விரும்புவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கிறது. எனவே இது குறித்து இன்று மாலை 5 மணி அளவில் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது குறித்த விவாதத்தினுடைய முடிவை ராகுல் காந்தி அறிவிக்கக்கூடும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விரைவில் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பின்புதான் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது தெளிவாக தெரிய வரும் என டெல்லி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவில் பல இடங்களில் நடைபயணம் மேற்கொண்டார். அதே போல மிக மோசமான அளவுக்கு கடந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியை எதிர்கொண்டிருந்த காங்கிரஸ் இந்த முறை கூடுதலாக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த எழுச்சிக்கு ராகுல் காந்தியினுடைய நடைபயணம் தான் காரணம் என்று காங்கிரஸ் முழுமையாக நம்புகிறது. எனவே ராகுலுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி தலைமை தீவிரமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணியினுடைய தலைவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதையும் பொறுத்து, அல்லது எது மாதிரியான வியூகத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பதவி யாருக்கு வழங்க வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டது உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கிறது. ராகுலா கார்கேவா என்ற வாதம் நடந்திருக்கிறது. 5 மணிக்கு ராகுல் காந்தி செய்தியாளரை சந்திக்கிறார். அப்போது எது மாதிரியான தகவலை வெளியிடுகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் யார் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது.